Students, இன்னைக்கு பாருங்க exercise 5.2 ல question number 3 பார்க்கறோம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா if limit x tends to 2 x power n minus 2 power n divided by x minus 2 is equal to 448 னு கொடுத்திருக்காங்க. Then find the least positive integer n என்னன்னு கேக்குறாங்க. சரிங்களா? இங்க பவர் இதனுடைய least positive integer n என்னன்னு தெரியாது, நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, எப்படி போடலாம் பாருங்க. solve sum எடுத்து எழுதிக்கலாம். limit x tends to 2 x power n minus 2 power n by x minus 2 is equal to 448 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இந்த LHS பாருங்களா. limit x tends to 2 x power n minus 2 power n by x minus 2 அப்படின்னா இங்க நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. since அது என்ன ஃபார்முலானா limit x tends to a x power n minus a power n by x minus a. The formula n a power n minus 1 n a power n minus 1 அப்படின்ற ஒரு ஃபார்முலா நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ நான் இந்த ஃபார்முலா தான் நான் கொடுக்க போகிறேன். limit x tends to a x power n minus a power n by x minus n என்ன ஃபார்முலா n a power n minus 1. நம்ம சம் பாருங்க. limit x tends to 2 into the a limit x tends to a x power n minus a power n 2 into the a எடுத்தா a power n by x minus a ன்னு இருக்குங்களா. இப்போ இந்த ஃபார்முலா நமக்கு என்ன வேணும்னா n வேணும், a என்னன்னு வேணும். n என்றது இங்க n தான், n is equal to n தான். a என்றது நமக்கு என்னன்னா 2, a is equal to 2 ன்னு எடுத்துக்கலாம். இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. limit சார் இந்த ஃபார்முலாவே ஸ்ட்ரைட் எங்க தான் இருக்கு. அப்ப n a பவர் n minus 1 அப்படினா n into n என்றது நமக்கு n ன்னு தெரியும். n into a பவர் a என்றது 2 பவர் n minus 1 n க்கு n கொடுங்க. இந்த minus 1 அப்படியே போடலாம். is equal to என்ன இருக்குன்னா 448 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த n எதுமே பண்ணல. 2 பவர் n minus 1 நான் எப்படி எழுதுறேன்னா n into இங்க இருக்க 2 power n minus 1 தனித்தனியா எழுதிக்கிறோம். 2 power n into 2 power minus 1 ன்னு எழுதுறேன். இதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். இந்த பேஸ் ஈவன் அந்த பவர் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 power n minus 2 power minus 1 ன்னு இருக்கா. இங்க இருக்கிற 448 அப்படியே வச்சுக்கலாம். n into இந்த 2 power n எதுவுமே பண்ணல, இதை அப்படியே எழுதிட்டேன். இப்போ 2 power minus 1 பாருங்க. 2 power minus 1 டினாமினேட்டர் கொண்டு வாங்க. அப்ப இந்த மைனஸ் என்ன சார் ஆகும்னா பிளஸ் ஆகும். 2 power n by 2 is equal to 448. அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? இந்த 1 by 2 கூட வெளியில எடுத்துருங்க. 1 by 2 into n into 2 power n is equal to என்ன சார் அப்படின்னா 448 அப்படின்னு நமக்கு அங்க இருக்கு. சரி, இங்க என்ன நம்பர் கொடுத்தா நமக்கு வந்து 448 வரும்னு பார்த்துக்கலாம் நமக்கு அந்த இடத்துல. அப்ப என்ன நம்பர் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் சரி பாருங்க. இப்போ நமக்கு இங்க என்ன இருக்கு n into 2 power n is equal to 448 ன்னு இருக்குங்களா. அப்ப நமக்கு n க்கு என்ன நம்பர் கொடுத்தா இந்த இங்க இருக்கிற RHS இருக்குல்ல ஆன்சர் வரும் நம்ம பார்க்கணும். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த 2 இங்க நான் கொண்டு போறேன். n into 2 power n is equal to இந்த 2 இங்க போகும்போது 2 into 448. n into 2 power n is equal to இந்த 2 448 ஆல் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 896 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். n க்கு எந்த நம்பர் கொடுத்தா 896 நமக்கு கிடைக்கும்னு பார்க்கலாம். இப்போ n க்கு பதிலா நான் 7 கொடுக்குறேன். n is equal to 7 கொடுத்து பாருங்க. 7 கொடுத்தா இங்க ரஃப் பண்ணிக்கிறேன். ஒரு டைம் பாருங்க. இது ஒரு நிமிஷம். இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கேன்னு மட்டும் பாருங்க. பார்த்துட்டீங்களா? ரஃப் பண்ணிடலாமா? இதில் பாருங்க
பாருங்கன்னு n கொடுங்க n க்கு பதிலா 7 கொடுங்க n க்கு பதிலா 7 கொடுத்தா 7 into 2 power n தானே அப்ப n க்கு 7 கொடுக்கணும் 2 power 7 is equal to 896 அப்படின்னு கிடைக்கும் நமக்கு 2 power 7 ன்றது என்ன சார் அப்படினா 7 into 2 power 7 வந்து 128 இப்ப 7 into 128 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்னா 896 ன்னு கிடைக்கும் இது ரெண்டு எப்படி சார் இருக்குன்னா அது ஈக்குவலா இருக்கும் நமக்கு வந்து அப்ப பவர்ல பாருங்க இங்க என்ன இருக்கு n into 2 power n ன்னு இருக்கா n இருக்கிற இடத்துல இங்க என்ன சார் இருக்குன்னா 7 அப்படின்னு இருக்கு therefore n is equal to நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 7 இதுதான் உங்களுக்கு கேட்கக்கூடிய ஆன்சர் least positive integer n என்னன்னு கேட்டிருக்காங்க n is equal to 7 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஸ்டூடண்ட்ஸ் நெக்ஸ்ட் சம் பாருங்க exercise 5.2 ல क्वेश्चन நம்பர் 4 பார்க்கறோம் இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க if f of x கொடுத்திருக்காங்க f of x என்னன்னா x power 7 minus 128 divided by x power 5 minus 32 கொடுத்திருக்காங்க then find limit x tends to 2 f of x என்னன்னு கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் இந்த சம் எடுத்துக்கலாம் f of x is equal to x power 7 minus 128 by x power 5 minus 32 எடுத்து எழுதிருக்கலாம் அவங்க என்ன கேக்குறாங்க நமக்கு limit x tends to 2 f of x என்னன்னு கேக்குறாங்க limit x tends to 2 f of x is equal to இந்த லிமிட் எதுவுமே பண்ணல இத அப்படியே போட்டுறலாம் limit x tends to 2 கொடுத்துடலாமா இங்க பாருங்க இங்க என்ன இருக்குன்னா f of x இப்போ f of x ன்றது நம்ம சம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா x power 7 minus 128 x power 7 minus 128 by x power 5 minus 32 னு கொடுத்திருக்காங்க இது f of x க்கு இத அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் x power 7 minus 128 by x power 5 minus 32 னு கொடுத்திருக்கோம் is equal to அப்படியே போட்டுருங்க limit x tends to 2 இந்த x power 7 நான் எதுவுமே பண்ணல 128 என்ன பண்ணிக்கிறேன்னா 2 power 7 எழுதுறேன் 2 வந்து 7 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணா again 128 நமக்கு கிடைக்கும் டிவைட் பை இங்க இருக்கிற இந்த x power 5 அப்படியே எழுதிக்கோங்க minus 32 எப்படி எழுதுறோம் அப்படினா 2 power 5 அப்படின்னு எழுதிக்கலாம் 2 5 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணினா 32 நமக்கு கிடைக்கும் இப்போ லிமிட் வந்து டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க இங்க 2 கொடுத்தீங்கன்னா 2 பவர் 7 வந்து கிடைக்கும் அப்ப -2 பவர் 7 2 பவர் 7 கட் பண்ணிடலாம் இங்க x க்கு 2 கொடுத்தீங்கன்னா 2 பவர் 7 பிளஸ் மைனஸ் கட் பண்ணிடலாம் அப்ப என்ன கிடைக்கும் என்ன ஃபார்முலா கிடைக்கும் அப்படினா நமக்கு 0/0 அப்படின்னு கிடைக்கும் இன்டிடெர்மினன்ட் ஃபார்முலா நமக்கு வருது அப்ப இதுக்கு என்ன பண்ண டைரக்டா லிமிட் நம்ம கொடுக்க முடியாது அப்ப என்ன பண்ணனும்னா இதுக்கு வேற ஏதாவது ஆல்டர்னேட் மெத்தட் இருக்கான்னு பார்க்கணும் அது நம்ம கொண்டு வரலாம் அதுக்கு நான் என்ன பண்றேன்னா இதுல நியூமரேட்டர் டினாமினேட்டரை ஒரு x - 2 ஆல டிவைட் பண்ணிக்கிறேன் டிவைடட் பை x - 2 எதுல நியூமரேட்டர் x - 2 ஆல மல்டிப்ளை டிவைட் பண்ணிட்டேன் டினாமினேட்டர் தனியா x - 2 ஆல நான் டிவைட் பண்ணிக்கிறேன் லிமிட் வந்து நம்ம தனித்தனியா கொடுத்துடலாம் லிமிட் x tends to 2 கொடுத்துருங்க x power 7 minus 2 power 7 by x minus 2 whole divide அதே மாதிரி டினாமினேட்டர்ல இங்க லிமிட் என்ன இருக்கு அப்படினா லிமிட் x tends to 2 x power 5 minus 2 power 5 இது நம்ம x minus 2 ஆல மல்டிப்ளை பண்ணுது 25 ல 2 power 5 இப்போ நமக்கு இங்க ஒரு ஃபார்முலா இருக்கு என்ன ஃபார்முலானா அது இங்க எழுதலாம் since limit x tends to a x power n minus a power n by x minus a இருந்தா n a power n minus 1 அப்படின்னு எழுதிக்கலாம் சரிங்களா இது வரைக்கும் பாருங்க என்ன பண்ணிருக்கேன்னு ஒரு நிமிஷம் பார்த்துட்டீங்களா இதை ரஃப் பண்ணிக்கலாம் இங்க அப்ப இது மேல பாருங்க நீங்க நியூமரேட்டர் பாத்தீங்கன்னா லிமிட் x tends to a x power n minus a power n by x minus a இருக்குங்களா இதுக்கு ஃபார்முலா
n x பவர் n மைனஸ் ஒன். அப்போ நியூமரேட்டரில் நமக்கு என்னன்றது என்ன சார் அப்படின்னா 7, ஏன்றது நமக்கு என்னன்னா 2, n பதிலாக 7 கொடுங்க, ஏ இருக்கிற இடத்துல 2 கொடுங்க. ஈக்குவல் போட்டுட்டு n இருக்குங்களா, n என்ன சார் அப்படின்னா 7 இன்ட்டு ஏக்கு வந்து 2 பவர் n மைனஸ் 1, 7 மைனஸ் 1 divided by denominator அதே ஃபார்முலா தான். லிமிட் x tends to a x power n minus a power n by x minus a னா இங்க என்ன பண்ணிக்கிறோம், n க்கு வந்து 5 கொடுக்கிறோம், a வந்து 2 கொடுக்கிறோம். அப்ப 5 into 2 power 5 minus 1 ன்னு எழுதலாம். is equal to போட்டுருங்க 7 into 2 power 7 minus 1 6 by 5 into 2 power 5 minus 1 என்ன சார் அப்படின்னா 4. இதுல இந்த 7 by 5 வந்து காமனா வெளியில எடுத்துருங்க. காமனா இல்ல 7 by 5 வெளியில எடுத்துருங்க. 7 by 5 வெளியில எடுத்துட்டா இங்க என்ன இருக்கும், 2 power 6 இருக்குமா. இந்த டினாமினேட்டர்ல இருக்க 2 power 4 நான் நியூமரேட்டர் கொண்டாறேன். அப்ப இந்த 2 power 4 மேல வரும்போது என்ன சார் ஆகும்னா அந்த பிளஸ் வந்து நமக்கு மைனஸ் ஆகும். 2 power minus 4 எழுதலாம். புரியுதா? இங்க திரும்பி இன்னொரு டைம் சொல்ற பாருங்க. 7 into 2 power 6 இருக்கு, divided by 5 into 2 power 4 இருக்கு. இந்த 7 by 5 நான் வெளியில வச்சிருக்கிறேன், 2 power 6 அப்படியே இருக்கிறேன். இந்த 2 power 4 டினாமினேட்டரை நியூமரேட்டர் கொண்டு வரோம். அப்ப இந்த பிளஸ் என்ன சார் ஆகும்னா மைனஸ் ஆகும். 2 power minus 4 நம்ம எழுதிக்கலாம். சரி, is equal to போட்டுட்டு 7 by 5 எதுவுமே பண்ணல, அது அப்படியே இருக்கட்டும். இது பாருங்க 2 power 6 2 power minus 4 இருக்குங்களா, இது எப்படி எழுதிக்கலாம்னா 2 power 6 minus 4 அப்படின்னு எழுதலாமா. ஏன்னா நமக்கு ஃபார்முலா இருக்கு 7 by 5 இன்ட்டு 2 power 6 minus 4 நமக்கு 2 power 2 is equal to 7 by 5. இங்க 2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4, இந்த 4 7 ஓட மல்டிப்ளை பண்ணா 28 divided by 5. இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். அவங்க கேட்கக்கூடிய ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். f of x கொடுத்துருந்தாங்க, f of x கொடுத்துட்டு லிமிட் x tends to 2 f of x என்னன்னு கேட்டிருக்காங்க, 28 by 5 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா, இது பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, exercise 5.2 question number 5 பார்க்குறோம். let f of x is equal to ax plus b by x plus 1 கொடுத்துருக்காங்க. if limit x tends to 0 f of x equal to 2 கொடுத்துருக்காங்க and limit x tends to infinity f of x equal to 1, then show that f of minus 2 equal to 0 அப்படின்னு நம்ம சொல்லணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண given இதை எடுத்து எழுதி f of x எடுத்து எழுதிக்கலாங்க. f of x is equal to ax plus b by x plus 1. சரிங்களா, இப்போ இது இங்க இருக்கு பாருங்க, எடுக்கிறேன். limit x tends to 0 f of x is equal to என்ன சார் அப்படின்னா 2. இந்த limit x tends to 0 எதுவுமே பண்ணல, அது அப்படியே எடுத்துக்கோங்க. இங்க என்ன இருக்கு, f of x ன்னு இருக்குங்களா. f of x என்ன கொடுத்திருக்காங்கன்னா ax plus b by x plus 1 ன்னு கொடுத்திருக்காங்க. இந்த f of x க்கு பதிலா ax plus b by x plus 1 அப்படின்னு கொடுக்கறேன். is equal to என்ன சார் 2. இப்போ எங்கல இங்க x இருக்கு, x க்கு பதிலா 0 ன்னு சப்ஸ்டிட் பண்ணி இந்த லிமிட் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்க போறோம். a into 0 plus b by இங்க x க்கு 0 கொடுத்தீங்கன்னா 0 plus 1 is equal to என்ன சார் 2. அப்ப இதுல பாருங்க, இது ஃபுல் அவுட் ஆயிடுமா, b by 1 கிடைக்கும். b by 1 னா b ல b is equal to என்ன சார் 2 ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். இதுல இருந்து b வந்து 2 ன்னு கண்டுபிடிச்சோமா. நெக்ஸ்ட் இங்க இருக்கு பாருங்க, லிமிட் x tends to infinity f of x is equal to என்ன சார் அப்படின்னா 1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த லிமிட் அப்படியே எழுதிக்கோங்க. லிமிட் x tends to infinity அப்படியே எழுதிக்கலாம். f of x என்றது நமக்கு ax plus b by x plus 1. ax plus b by x plus 1 is equal to 1. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எப்பவுமே x வந்து இன்ஃபினிட்டி நெருங்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல x ஓட பவர் அதிகமா இருக்கிறது நம்ம வெளியில எடுத்துடணும். அப்ப இங்க x பவர்ல x இருக்கு, அது அதிகமான பவர். அது வந்து இப்ப லிமிட்
x tends to infinity இது வந்து x வெளியில எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்க என்ன இருக்குன்னா a இருக்கும் இதுல b by x divided by இங்க x வெளியில எடுத்துட்டீங்க அப்படின்னா 1 plus 1 by x is equal to நமக்கு என்னன்னா 1 ன்னு இருக்கும். இப்ப லிமிட் வந்து எப்பயுமே x வந்து இன்ஃபினிட்டில இருக்கும்போது இப்போ a x உள்ள கொண்டு போறீங்கன்னா x into a ax ன்னு கிடைக்கும். இங்க x x கட் பண்ணிட்டா plus b ன்னு கிடைக்கும். இதுல x உள்ள கொண்டு போறீங்கன்னா 1 into x x x x கட் பண்ணா plus 1 கிடைக்குமா? இப்போ லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்க x க்கு இந்த x கட் பண்ணிடுங்க. அது போக என்ன இருக்கும்? லிமிட் x tends to infinity a plus b by x by 1 plus 1 by x is equal to நமக்கு 1 ன்னு கிடைக்குமா? இது வரைக்கும் பாருங்க இங்க ரஃப் பண்ணிட்டு தான் எழுத முடியும். b is equal to வேல்யூ மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். பார்த்துட்டீங்களா? ரஃப் பண்ணிக்கிறீங்க. இப்போ லிமிட் கொடுங்க. இதுல என்ன கிடைக்கும்? infinity to a plus b by infinity divided by இங்க 1 இருக்கு 1 plus 1 by x க்கு infinity தான் 1 by infinity is equal to என்ன சார் 1 நமக்கு நல்லாவே தெரியும் anything by infinity value என்ன சார் அப்படின்னா 0 அப்ப a plus இந்த b by infinity என்னது 0 by 1 plus இங்க வந்து anything by infinity value 0 is equal to நமக்கு 1 a plus 0 by 1 plus 0 a by 1 ன்னு கிடைக்குமா? a by 1 னா a தான். a is equal to என்ன சார் அப்படின்னா 1 ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம a b னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். b is equal to 2 ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். a is equal to 1 ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா அவங்க என்ன கேக்குறாங்கன்னா show that f of -2 equal to 0 ன்னு சொல்லிருக்காங்க. அத நம்ம சொல்லணும். அப்ப பாருங்க. இங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த f of x எடுத்து எழுதிக்கலாம். கொடுத்திருக்காங்க இல்லையா? f of x என்ன இருக்கு? f of x is equal to ax plus b by x plus 1. நமக்கு f of -2 நமக்கு வேணும். இங்க வந்து f of -2 is equal to ab நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். a ன்றது நமக்கு என்ன சொன்னா 1 கொடுங்க x க்கு பதிலா -2 ன்னு கொடுங்க plus b ன்றது நமக்கு என்னன்னு தெரியும் 2 ன்னு தெரியும். இந்த क्वेश्चन கொடுக்கல நான் எடுத்து எழுதிருக்கேன் கண்டுபிடிச்சா இங்க எடுத்து எழுதி வச்சிருக்கேன் by இங்க x க்கு பதிலா என்ன கொடுக்கிறோம் -2 கொடுக்கிறோம் -2 plus 1 ன்னு கொடுத்தாச்சு. சரி இதுல பாருங்க இங்க 1 into -2 plus 2 by -2 plus 1 னா -1 -2 plus 2 கட் பண்ணீங்கன்னா 0 by -1 anything 0 by anything 0 so that's all. f of -2 is equal to என்ன சொல்லிருக்கோம் 0 ன்னு சொன்னாங்களா f of -2 is equal to 0 நம்ம ப்ரூவ் பண்ணிருக்கோம். ஸ்டூடண்ட்ஸ் நெக்ஸ்ட் பாருங்க இந்த சம் பாருங்க எக்ஸாம்பிள் 5.23 பார்க்கறோம். evaluate limit x tends to infinity 6 minus 5x square by 4x plus 15x square ன்னு கொடுத்திருக்காங்க. solve limit x tends to infinity 6 minus 5x square by 4x plus 15x square is equal to போட்டுருங்க. இங்க நமக்கு நல்லாவே தெரியும் x வந்து இன்ஃபினிட்டி அப்ரோச் பண்ணும்போது நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல x ஓட பவர் எது அதிகமா இருக்கோ அதை நம்ம காமனா வெளியில எடுக்க சொல்லிருக்கேன். லிமிட் இங்க வந்து x tends to infinity அப்படியே போட்டுறலாம். நியூமரேட்டர்ல x பவர் என்ன அதிகமா இருக்கு x ஸ்கொயர் இருக்கா இந்த x ஸ்கொயர் வெளியில எடுத்துருங்க. இப்போ x ஸ்கொயர் வெளியில வந்துட்டா 6 by x ஸ்கொயர் minus 5 இது உள்ள கொண்டு இந்த x ஸ்கொயர் உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணா திரும்பி இது கிடைக்கும். x ஸ்கொயர்னா x ஸ்கொயர் x ஸ்கொயர் பண்ணா 6 5 into x ஸ்கொயர் minus 5x ஸ்கொயர். அதே மாதிரி டினாமினேட்டர்ல ஒரு x ஸ்கொயர் வெளியில எடுத்துருங்க. இதுல x ஸ்கொயர் வெளியில வரும்போது என்ன இருக்குங்க 4 by x plus 15 இருக்கும். x ஸ்கொயருக்கு x ஸ்கொயர் கட் பண்ணிடலாம்.
equal to limit x tends to infinity. இங்க என்ன இருக்கு 6 by x square minus 5 by 4 by x plus 15. இப்போ x இருக்கிற இடத்துல லிமிட் வந்து இன்ஃபினிட்டின்னு சப்ஸ்டிட் பண்ண போறோம். இங்க 6 by infinity minus 5 by 4 by infinity plus 15. அப்ப இத பாருங்க, anything by infinity நமக்கு 0 ன்னு தெரியுமா? anything by infinity 0 அப்படினா 0 minus 5. இதுல வந்து 4 by infinity anything by infinity 0 ஆகும். plus 15 இருக்கு. is equal to இதுல minus 5 by 15. இந்த 5 எடுத்து 15 கட் பண்ணினா 3 times. is equal to என்ன சார் அப்படினா minus 1 by 3. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். Students, next பாருங்க, எக்ஸாம்பிள் 5.24 பார்க்குறோம். இது நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ 2 மார்க்ல கேட்கலாம். evaluate limit x tends to infinity x into tan of 1 by x னு கொடுத்துருக்காங்க. solve limit x tends to infinity x into tan of 1 by x is equal to, இப்போ இன்ஃபினிட்டி நம்ம கொடுத்தோம்னா x க்கு இன்ஃபினிட்டி இன்ட்டு இங்கே tan வந்து 1 by infinity எடுத்து anything by 0 0 ஆயிடும். அப்போ இன்ஃபினிட்டி இன்ட்டு 0ன்றது என்ன ஃபார்ம்ல சார் இருக்குன்னா இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம்ல நமக்கு கிடைச்சிருக்கு. இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம்ல இருந்தால் டைரக்டா லிமிட் சப்ஸ்டிட் பண்ணணுமா சார்? சப்ஸ்டிட் பண்ணக்கூடாது. இதுக்கு வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கான்னு பார்க்குறோம். நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா let y is equal to 1 by x எடுக்கிறோம். இந்த 1 by x y ன்னு எடுத்துக்கிறோம். இதில் x நமக்கு வேணும்னா x is equal to 1 by y. அப்போ லிமிட் 1 by x வந்து y க்கு மாற்றிட்டோம் அப்படின்னா லிமிட்டை வந்து y க்கு சேஞ்ச் பண்ணணும். x tends to infinity எடுக்கும்போது y என்னன்னு கிடைக்கும் பாருங்க. x tends to infinity அப்படின்னா இங்கே y என்ன கிடைக்கும்? y tends to x க்கு பதிலாக infinity கொடுத்தா 1 by infinity anything by infinity 0 ஆகும். y tends to 0 அப்படின்னு கிடைக்குமா? அப்போ is equal to இங்கே லிமிட் x tends to ன்றத லிமிட் y tends to 0 ன்னு போட்டுருங்க. x க்கு பதிலாக 1 by y 1 by y into tan of இங்கே 1 by x இருக்குங்களா? அப்போ 1 by x என்னன்னு எடுத்துருக்கோம்? y ன்னு எடுத்துருக்கிறோம். இது எப்படி எழுதலாம் அப்படின்னா is equal to limit y tends to 0 1 into tan y by tan y by y ன்னு எடுத்துக்கோங்க. tan y by y. இங்கே நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. theta limit theta tends to 0 tan theta by theta is equal to என்ன சார் அப்படின்னா 1. இது எப்படி இருக்குன்னா லிமிட் theta tends to 0 tan theta by theta ன்னு இருக்கா? அப்போ இதுக்கு ஸ்ட்ரெயிட்டா என்னன்னு கொடுத்தோம்னா 1 ன்னு கொடுத்தலாம். இதுக்கு 1 is equal to students, next பாருங்க example 5.26 பார்க்குறோம். You have to show that limit x tends to 0 log of 1 plus x cube by sin cube x is equal to 1 ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். solve LHS எடுத்துக்கலாம். LHS is equal to limit x tends to 0 log of 1 plus x cube by sin cube x. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா நம்ம லிமிட் x plus 0 ன்னு போட்டா இங்க வந்து என்ன கிடைக்கும்னா இது 0 1 plus 0 1 log 1 வந்து 0 ன்னு வந்துரும். sin 0 தான் sin 0 0 தான். அப்ப 0 by 0 ன்றது என்ன சொன்னா இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம்ல கிடைக்கும். என்ன கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? லிமிட் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க 0 by 0 ன்ற ஃபார்ம்ல கிடைக்கும். அப்ப இது என்ன ஃபார்ம் சார்னா இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம்ல கிடைச்சிருக்கு. இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் கிடைக்கும்போது டைரக்டா லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுவானா லிமிட் சப்ஸ்டிட் பண்ண கூடாது. அப்ப அதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவா ஏதாவது நம்ம பண்ணணும். ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் என்னன்னா இதுல நான் இந்த நியூமரேட்டரை ஒரு x கியூபால டிவைட் பண்ண போறேன். டினாமினேட்டரை ஒரு x கியூபால நான் டிவைட் பண்ண போறேன். லிமிட் x tends to 0 log of 1 plus x cube by x cube. இது தனியா இதுக்கு லிமிட் கொடுத்தலாம்.
limit x tends to 0 sin cube x by x cube போட்டிருக்கேன். இப்போ ரெண்டு ஃபார்முலா நமக்கு இங்க இருக்கு. அது சின்ஸ் பாருங்க. limit x tends to 0 1 log of 1 plus x by x என்ன சார் அப்படின்னா 1 first. Second formula limit x tends to 0 sin theta tends to 0 sin theta by theta is equal to என்ன சார் அப்படின்னா 1. இந்த ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சா அந்த சம் வந்து நம்ம ஈஸியா போட்டுடலாம். இப்போ நியூமரேட்டர்ல பாருங்க. இங்க என்ன இருக்கு? limit x tends to 0 log of 1 plus x cube by x cube. இது log of 1 plus x by x ன்னு இருக்குங்களா? இது ஃபுல்லா என்னன்னு கொடுக்கலாம்னா ஸ்ட்ரைட்டா 1 அப்படினு கொடுக்கறேன். 1 by டிவைட்ல என்ன சார் இருக்கு அப்படினா limit x tends to 0 sin cube x by x cube ன்னு இருக்கு. சரி இப்போ இதே நம்ம 1 ன்னு கொண்டு வரணும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படினா 1 by limit x tends to 0 போட்டுருங்க. இத பாருங்க ஒரு நிமிஷம். இங்க நான் என்ன பண்றேன்னா sin x by x whole cube ன்னு எழுதலாமா எழுதக்கூடாதா? இந்த sin cube by x cube sin x by x whole cube 3 உள்ள வந்தா sin cube x divided by x cube கிடைக்கும். இந்த செகண்ட் ஃபார்முலா பாருங்க. limit theta tends to 0 sin theta by theta னா 1 ன்னு இருக்கு. அப்ப limit theta tends to 0 sin theta by theta ன்னு இருக்கு. அப்ப இதுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம்னா 1 ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இங்க ஒரு நியூஸ் பாருங்க. இது பார்த்துட்டீங்கன்னா ரெஃபரன்ஸ் எழுதிக்கிறேன். LHS is equal to இதெல்லாம் இருக்கு. இந்த 1 இருக்கு. இந்த 1 அப்படியே போட்டுருங்க. இதுதான் பார்த்துட்டோம். லிமிட் x tends to 0 sin theta by theta அப்படின்னா நமக்கு 1. அதுக்கு பதிலா 1 கொடுங்க. 1 cube என்ன சார்னா 1 தான். 1 கட் பண்ணீங்கன்னா is equal to 1. RHS ஆன்சர் இருக்கா பாருங்க. நம்ம LHS வந்து log of 1 plus x cube by sin cube x எடுத்தோம். RHS நம்ம 1 ன்னு ப்ரூவ் பண்ணிருக்கோம். சரிங்களா? எக்ஸர்சைஸ் 5.2 நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த டெலிட்டட் போர்ஷன்லாம் விட்டுட்டு என்னெல்லாம் உங்களுக்கு இருக்கோ அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.